நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க இமான் பேசுறேன். நம்ம எல்லாருக்கும் மலையில இருந்து ஒண்ணுக்கு பின்னு ஒன்னா விழுந்து விழுற ஆடுகளோட கதையை பத்தி தெரியும். 99 ஆடுகள் ஒண்ணுக்கு பின்னு முன்னாடி விழுந்து செத்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் விலகி நின்று சாகுற ஆடுகளை வேடிக்கை பார்க்கும். அந்த ஒரு ஆடு தான் ரெட் பில் எடுத்துக்கிட்டது. மிச்ச 99 ஆடுகளும் ப்ளூ பில் எடுத்துக்கிட்டது. பில் அப்படின்னா மாத்திரைன்னு அர்த்தம். பொதுவா அறிவை இந்த மாதிரி மறைக்கப்பட்ட அறிவை ரெட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ்ன்ற படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அறிவுக்கு நாலேஜ்க்கு ரெட் பில்னு பேர் வந்தது. என்னோட இருக்கிற 99 ஆடுகளுக்காக நான் கவலைப்படல, ஆனா தொலைந்து போற ஒரு ஆடுக்காக நான் கவலைப்படுறேன்னு இயேசு சொல்லுவாரு. வெரி சாரி கடவுளே, நீங்க தொலைந்து போற அந்த ஒரு ஆடுக்காக கவலையே பட வேணாம். ஏன்னா அது ஒதுங்கி நின்று வாழ்க்கையை பார்க்க போகுது. அந்த 99 ஆடுகளும் தான் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா குரூப்பிசம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எதையுமே கத்துக்காம வாழ்ந்து சாக போகுதுங்க. இப்ப நான் ஆடுகள்னு சொன்னது இந்த இடத்துல மனிதர்களை தான். பெரும்பான்மையான மனிதர்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நம்ம சொசைட்டி, சினிமா, இது எல்லாம் தான். இந்த கம்யூனல் சொசைட்டிஸ் இது எல்லாமே சேர்ந்து நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ஒருத்தன் தனித்தன்மையோட வாழ்றத அவங்க விடுறதே இல்லை. குறிப்பா மீடியாஸ்னே சொல்லலாம். இப்ப கூட பிரபலமான ஹாட் டாபிக் நியூஸ்ன்றது என்ன? ரஜினி சினிமாக்கு இருந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறது தான். ஆனா இதே நாள்ல ஒரு மனிதர் கர்நாடகாவோட கடைக்கோடி எல்லையில இருக்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் ரஞ்சித் சிங்னு ஒரு பேரு குளோபல் டீச்சர் பிரைஸ் 2020 அவர் வாங்கியிருக்காரு. ஆனா இத பத்தி மீடியா எப்பவுமே பேசவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான உண்மையான தகவல்களும் ரியல் லைஃப் ஹீரோஸும் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற நோக்கம் என்னைக்குமே இருந்ததில்லை, இனி இருக்க போறதும் இல்லை. என்னுடைய ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்த தமிழ் மக்கள்னு சொன்னார்ல, அவர் ஒரு புள்ளி தங்க காசை வாங்கி நமக்கு ஒன்னும் செலவு பண்ணதில்லை. ஆனா அவரை தான் பெரிய ஹீரோவா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படி கட்டம் கட்டி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா மீடியா சொல்றது எல்லாமே பொய் மட்டும்தான். இந்த திராவிட கட்சிகள் காப்பாத்தும், தமிழ் தேசிய கட்சிகள் காப்பாத்தும், சீமான் காப்பாத்துவாரு, கமல் காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தலைவரோட பாதையை புடிச்சுக்கிட்டு அவருடைய முகத்துக்கு பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அவரோட தத்துவத்துக்காக வாழ்றது 99% ஆஃப் மைன்கள் பண்றதுதான். ஆனா ஒரு ரெட் பில் அறிந்த மனிதன் இதை செய்ய மாட்டான். நம்ம தனிச்சு நின்று ஓட்டு அரசியல்ன்ற புரிதலை புரிஞ்சுக்கிட்டு வேடிக்கை பார்ப்பான், அதுல இருந்து விலகி நிற்பான். சோ இதெல்லாம் இந்த மாதிரி குழுவுல இருந்து விலகி நின்று தனித்தன்மையோட உங்களுக்காக வாழ்றதுதான் ரெட் பில்லோட பேசிக் நாலேஜ். எதுக்கு ஸ்கூல் காலேஜ் படிச்சோன்னே தெரியாம ஏதோ ஒரு முதலாளிக்கு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு அவருடைய பரம்பரை சொத்து சேர்த்ததுக்காக நம்ம உழைச்சிட்டு இஎம்ஐ கட்டியே சாகணும்னு இருக்கவங்கள மத்தியில ரெட் பில் நாலேஜ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரெட் பில் அறிவு இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும். வேற புரிதலுக்கு நீங்க போயிடலாம். சோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 3 பாயிண்டா ரெட் பில் அறிவை எப்படி வளர்த்துக்கிறதுக்குன்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதலாவது பாயிண்ட் உங்களோட இன்ட்யூஷன், உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணும். உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு நீங்க கண்டடைஞ்சிட்டு அதை இன்னும் மெருகேத்தி நீங்க உங்களுடைய பெட்டர் வெர்ஷனா மாறிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். இதுதான் முதலாவது பாயிண்ட். யார் என்ன நினைப்பாங்க, இந்த சொசைட்டி நம்மளை பத்தி என்ன பேசுன்ற சொசைட்டி ஃபியர் எப்போ உங்கள்ட்ட இருந்து நீங்குதோ அப்பவே நீங்க ஒரு முழுமையான மனிதரா மாற ஆரம்பிச்சிருவீங்க. அது முதலாவது ரெட் பில் பாயிண்ட். ரெண்டாவது ரெட் பில் பாயிண்ட் கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வருது. அதாவது நான் இப்படிதான் சாப்பிடுவேன், எந்திரிப்பேன், சினிமா பார்ப்பேன், பொழுது போக்கிக்குவேன், சம்பாதிப்பேன், தூங்குவேன் அப்படின்ற அந்த சர்க்கிள், அந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த சைக்கிள்ல இருந்து வெளியே நீங்க புதுசா கிரியேட்டிவா ஏதாவது பண்றதுதான் ரெண்டாவது பாயிண்ட். பர்ன் யுவர் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உன்னுடைய போட்டை கொளுத்து. அப்பதான் நீ நீச்சல் அடிச்சு இந்த கரைக்காவது போவே, இல்ல அந்த கரைக்காவது போவ, இல்லைன்னா யாராவது என்ன காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு நடுவில் நின்றுட்டே இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், குரூப்பிசம் ஃபாலோ பண்ணவே கூடாது. இவங்க எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்க, நானும் அவங்க பாதையிலேயே போறேன்னு போகாம டேக் அ ரோட் விச் இஸ் லெஸ் டிராவல்டு பை அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் இல்லையா, ராபர்ட் ஃப்ராஸ்டோட கவிதை. அந்த கவிதை வரியை பிடிச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு தனித்துவமான பாதை அமைச்சுக்கணும். இடையில நிறைய இடைஞ்சல்கள் வரலாம். நீங்க தனித்துவமா போகும்போது வெற்றி அடைய போறீங்கன்னா உங்களுக்கு நிறைய எதிரிகள் வரலாம். சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அதெல்லாம் நல்லதுக்கு தான். இந்த மூணையும் தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, லெப்டிஸ்ட் சொசைட்டி இவங்க சொல்றதுனால அதிக பாதிக்கப்பட்டிருக்குது ஆண் பெண் இருவரும் சமமா இருந்தாலும் குறிப்பா ஆண்கள் தான் அதிக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது ஃபெமினிஸ்ட் யுகம், பெண்களுடைய யுகம். இதுல ஆண்கள் தான் அதிகமாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா பசங்களோட கண் திரை மூடப்பட்டுருச்சு, கிரியேட்டிவிட்டியே போயிருச்சு. எல்லாரும் மந்தமா போனை நோண்டிக்கிட்டு ஒன்னும் ப்ரொடக்டிவா இல்ல. அந்த காலத்துல நம்ம ஏஜ்ல சேம் ஏஜ்ல ஆண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ரொம்ப கிரியேட்டிவான வேலைகள்லாம் நிறைய செஞ்சாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாரும் மூவிஸ் அப்படின்ற ஒரு சின்ன வாழ்க்கையில போனுக்குள்ள சுருங்கிடுறோம். சொசைட்டியுமே ஆணை பார்த்துட்டு நீ ரொம்ப மேஸ்குலினா இருக்க வேணாம், நீ ரொம்ப மெதுவா பேசு,
பெண்களுக்கு நிறைய மரியாதை கொடு, நிறைய இடம் கொடு. மரியாதை கொடுக்கறது தவறு இல்லை, ஆனா தன்னுடைய மரியாதையை குறைத்துக் கொள்ளும் அளவுக்கு ஆணை ஒதுக்கி வைக்கிறது இந்த சமூகம் தான் சொல்ல வரேன். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு காலத்துல ஆண்களுடைய ரோல் மாடலா யார் இருந்தா? அர்னால்டு இருந்தாரு, ப்ரூஸ்லி இருந்தாரு, சில்வஸ்டர் ஸ்டோலன் இருந்தாங்க. பெரிய மேஸ்குலின் ஃப்ரேம்ஸ் தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ல நடிக்கக்கூடிய ஆண் ஹீரோஸ் கூட அவங்களுடைய உடல் அவ்வளவு திடகாத்திரமா இல்லை. வீக்கான பர்சன்ஸ் எல்லாம் நடிக்க வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த சேஞ்ச் தான், இந்த இமாஸ்குலேஷன் தான். இந்த அறிவு ரெட் பில் நாலேஜ் கத்துக்கிட்டாதான் வரும். ஆனா ரெட் பில் நாலேஜ் மறைக்கப்பட்டிருக்கு. பொதுவா யூடியூப்ல கூட ரெட் பில் பத்தின வீடியோஸ் எல்லாம் டிமானிட்டைஸ் பண்றாங்க. இந்த காலகட்டத்துல அதிகமாவே ரெட் பில் பத்தின அறிவு தேவையா இருக்கு. சோ அதனால எல்லாரும் எல்லா திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட சினிமாவை மட்டும் பாருங்க. அப்புறம் மீடியான்றது மிகப்பெரிய பொய். ஒவ்வொரு இன்ச்லயுமே பொய்யால கட்டமைக்கப்பட்ட ஒரு இடம் தான் மீடியான்றது. சோ அதை நம்ப வேணாம். நிறைய படிங்க, உங்களை எஜுகேட் பண்ணுங்க, உங்களுடைய பெட்டர் வெர்ஷனா மாறுங்க. அதுவே உங்களுக்கு ரெட் பில் நாலேஜ் கத்துக் கொடுக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸ் எல்லாம் ஆன் த வேல இருக்கு. ஸோ ஸ்மாஷ் தட் லைக் பட்டன் பிலோ. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.